அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறை நம்பிக்கை நிகழ்த்திய அதிசயங்கள். உமைர் இப்னு ஹுமாம் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் அவுஃப் இப்னு ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரின் அற்புதமான முன் உதாரணங்களை இதற்கு முன் கூறினோம். அது மட்டுமல்லாமல் மேலும் பல அதிசயமான நிகழ்ச்சிகள் இந்த போரில் நடந்தன. கொள்கையில் அவர்களுக்கு இருந்த உறுதியையும் நிலைத்தன்மையையும் அந்த நிகழ்ச்சிகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இந்த போரில் தந்தை பிள்ளைக்கு எதிராகவும் பிள்ளை தந்தைக்கு எதிராகவும் சகோதரர்கள் சகோதரர்களுக்கு எதிராகவும் போரிட்டார்கள். இவர்களுக்கு மத்தியில் கொள்கையில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு வாள்கள் தீர்ப்பளித்தன. மக்காவில் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் தம்மை கொடுமைப்படுத்தியவர்களை கொன்று தங்களுடைய சினத்தை ஆற்றிக் கொண்டார்கள். ஒன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களிடம், ஹாஷிம் கிளையைச் சேர்ந்த சிலரையும் மற்றும் சிலரையும் நான் அறிவேன். அவர்கள் நிர்பந்தமாக போருக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். நம்மிடம் சண்டை செய்ய வேண்டுமென்று அவர்களுக்கு எந்தவித விருப்பமும் இல்லை. எனவே ஹாஷிம் கிளையைச் சேர்ந்த எவரையும் நீங்கள் கொன்றுவிட வேண்டாம். மேலும் அபுல் பக்தரி இப்னு ஹிஷாமையும் கொன்றுவிட வேண்டாம். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃபையும் கொன்றுவிட வேண்டாம். அவர் நிர்பந்தமாகத்தான் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வார்த்தை கேள்விப்பட்ட உத்பாவின் மகன் அபு ஹுதைஃபா, என்ன, எங்களது பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் உறவினர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு அப்பாஸை மட்டும் விட்டுவிட வேண்டுமா? அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் அவரை சந்தித்தால் வாளால் அவருக்கும் கடிவாளம் இடுவேன் என்றார். இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்ட போது உமரிடம், அபு ஹப்ஸே, அல்லாஹுவின் தூதருடைய சிறிய தந்தையின் முகத்தை வாளால் வெட்டுவது நியாயமாகுமா என்று வருத்தப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் தூதரே, என்னை அனுமதியுங்கள், அபு ஹுதைஃபாவின் கழுத்தை வாளால் வெட்டி வீசுகிறேன். அல்லாஹுவின் மீது ஆணையாக அவர் நயவஞ்சகராக ஆகிவிட்டார் என்றார்கள். தான் கூறிய சொல்லை நினைத்து அபு ஹுதைஃபா எப்போதும் கவலைப்படுவார். இந்த வார்த்தை கூறிய அன்றிலிருந்து நான் நிம்மதியாக இல்லை. இந்த வார்த்தையின் விளைவை எண்ணி பயந்து கொண்டே இருக்கிறேன். அல்லாஹுவே இறைவன் என்று நான் சாட்சியம் கூறுவதுதான் அந்த குற்றம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக ஆகலாம் என்று அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஆதரவு வைப்பார். அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியின் போது யமாமாவில் நடந்த போரில் வீரமரணம் எய்தினார்கள். 2. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் பக்தரியை கொலை செய்யக்கூடாது என்று தடுத்திருந்தார்கள். ஏனென்றால் அவர் மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பளித்தவர். அவர் நபி அவர்களுக்கு நோவினை அளித்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கும்படியான எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்ததில்லை. மேலும் ஹாஷிம் முத்தலிப் கிளையினரை ஒதுக்கி வைக்க வேண்டுமென்று எழுதப்பட்ட ஒப்பந்த பத்திரத்தை கிழிப்பதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார். இவ்வாறு இருந்தும் அபுல் பக்தரி போரில் கொல்லப்பட்டார். அதற்கு காரணம் முஜத்தர் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் அபுல் பக்தரியையும் அவரின் நண்பரையும் போரில் சந்தித்தார். இந்த இருவரும் ஒன்றாக சேர்ந்து முஸ்லிம்களுடன் போர் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது முஜத்தர், அபுல் பக்தரியே, உன்னை கொல்லக்கூடாது என அல்லாஹுவின் தூதர் தடுத்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் விலகிவிடுங்கள் என்றார். அதற்கு, எனது தோழரையும் கொல்லக்கூடாது என்று அவர் கூறியிருக்கிறாரா என்றார். அதற்கு முஜத்தர், இல்லை, உன் நண்பரை கொல்லாமல் நாங்கள் விடமாட்டோம் என்றார். அல்லாஹுவின் மீது ஆணையாக நாங்கள் ஒன்றாகவே சாவோம் என்று அபுல் பக்தரி கூறினார். பின் முஜத்தருடன் அவர் சண்டையிடவே முஜத்தர் அவரை கொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார். 3. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நானும் உமையா இப்னு கலஃபும் மக்காவில் இஸ்லாம் வருவதற்கு முன்பே நண்பர்களாக இருந்தோம். பத்ரு போர் அன்று போரில் எனக்கு கிடைத்த கவச ஆடைகளுடன் உமையாவுக்கு அருகே சென்று கொண்டிருந்தேன். அப்போது உமையா தனது மகன் அலி இப்னு உமையாவின் கையை பிடித்தவனாக சரணடைவதற்காக நின்று கொண்டிருந்தான். என்னை பார்த்த உமையா, என்னை நீ கைதியாக்கி கொள்ள வேண்டாமா? உன்னிடமுள்ள இந்த கவச ஆடைகளை விட நான் சிறந்தவன் அல்லவா? இன்றைய தினத்தை போல் ஒரு நாளை நான் பார்த்ததில்லை. உங்களுக்கு பால் கொடுக்கும் ஒட்டகங்கள் வேண்டாமா? என்னை யாராவது சிறைப்பிடித்தால் நிறைய பால் கொடுக்கும் ஒட்டகங்களை பிணையாக நான் தருவேன் என்று கூறினான். இந்த வார்த்தையை
செய்தியை கேட்டவுடன் உருக்கு சட்டைகளை கீழே போட்டுவிட்டு அந்த இருவரையும் இரு கைகளில் பிடித்து கொண்டேன். அப்போது உமையா, தீக்கோழியின் இறகை தன் நெஞ்சில் செருகியிருக்கும் அந்த மனிதர் யார் என்று கேட்டான். அவர்தான் ஹம்சா என்றேன். அதை கேட்ட உமையா, அவர்தான் எங்களுக்கு இந்த போரில் நிறைய அழிவுகளை ஏற்படுத்தியவர் என்றான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து கூறுகிறார்கள், நான் உமையாவையும் அவனது மகனையும் இழுத்துச் சென்றபோது உமையா என்னுடன் இருப்பதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துவிட்டார். இந்த உமையாதான் மக்காவில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதிகம் வேதனை தந்தவன். அவனை பார்த்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இதோ இறை நிராகரிப்பாளர்களின் தலைவன் உமையா, இவன் என்று தப்பித்தால் என்னால் இனி தப்பிக்க முடியாது என்று சப்தமிட்டார். அதற்கு நான், பிலாலே சும்மா இரும், இவன் இப்போது எனது கைதி என்று கூறினேன். மீண்டும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இவன் தப்பித்தால் நான் தப்பிக்க முடியாது என்று அலறினார். அதற்கு நான், ஓ கருப்பியின் மகனே, நான் சொல்வது உனக்கு கேட்கவில்லையா என்றேன். அதற்கு மீண்டும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இவன் தப்பித்தால் நான் இனி தப்பிக்கவே முடியாது என்று கூறிவிட்டு மிக உயர்ந்த சப்தத்தில், அல்லாஹ்வின் உதவியாளர்களே, இதோ நிராகரிப்பாளர்களின் தலைவன் உமையா இப்னு கலஃப், இவன் தப்பித்தால் என்னால் தப்பிக்க முடியாது என்று கூறினார். முஸ்லிம்கள் இதை கேட்டவுடன் வளையத்தை போன்று எங்களை சூழ்ந்து கொண்டார்கள். நான் உமையாவை காப்பாற்ற முயன்றேன். அப்போது ஒருவர் உமையாவின் மகனை பின்புறத்திலிருந்து வெட்டவே அவன் தரையில் விழுந்தான். இதை பார்த்து உமையா உரத்த குரலில் கத்தினான். அது போன்ற சத்தத்தை நான் கேட்டதே இல்லை. உடனே நான், உமையாவே, உன்னை நீயே காப்பாற்றிக்கொள், இன்று என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது, உனக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்க முடியாது, உனக்கு எந்த பலனையும் என்னால் செய்ய முடியாது என்றேன். அதற்கு பின் முஸ்லிம்கள் அந்த இருவரையும் தங்கள் வாள்களால் வெட்டி அவர்கள் கதையை முடித்தார்கள். இதற்கு பின் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் பிலாலின் மீது கருணை காட்டட்டும், போரில் எனக்கு கிடைத்த கவச ஆடைகளும் போயின, அவர் எனது கைதிகளையும் கொன்றார் என்று கூறுவார்கள். ஆதாரம் ஸஹீஹுல் புகாரி. 4. இந்த போரில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தனது நெருங்கிய உறவினர் என்றும் பார்க்காமல் தனது தாய்மாமன் ஆஸ் இப்னு ஹிஷாம் இப்னு முகீராவை கொன்றார்கள். போர் முடிந்து மதினாவிற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் வழியில் கைதிகளில் ஒருவராக இருந்த அப்பாஸிடம், அப்பாஸே, நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனது தந்தை ஹத்தாப் முஸ்லிமாகுவதை விட நீங்கள் முஸ்லிமாகுவதுதான் எனக்கு விருப்பமானது. அதற்கு காரணம், நீங்கள் முஸ்லிமாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும் என்று கூறினார்கள். 5. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இணை வைப்போருடன் வந்திருந்த தமது மகன் அப்துர் ரஹ்மானை கூவி அழைத்தார்கள். ஏ கெட்டவனே, எனது செல்வங்கள் எங்கே என்றார்கள். அதற்கு அப்துர் ரஹ்மான், ஆயுதமும் வேகமாக ஓடும் குதிரையும் வழிகட்ட வயோதிகர்களை கொல்லும் வாளும் இவற்றைத் தவிர வேறொன்றும் என்னிடம் இல்லை என பதில் தந்தார். 6. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கூடாரத்திலிருந்து நிலைமைகளை கவனித்தார்கள். முஸ்லிம்கள் எதிரிகளை கைது செய்வதில் ஈடுபட்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாசலில் வாளேந்தி காவல் புரிந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களின் இந்த செயலை பார்த்து வெறுப்படைந்தார். சஅதின் முகத்தில் வெறுப்பை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஅதே, இந்த மக்கள் செய்வதை நீர் வெறுக்கிறீர் போலும் என்றார்கள். அதற்கு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆம் அல்லாஹ்வின் தூதரே, இது அல்லாஹ் இணை வைப்பவர்களுக்கு கொடுத்த முதல் சேதமாகும். எனவே அவர்களில் உள்ள ஆண்களை உயிரோடு விடுவதை விட அதிகமாக அவர்களை கொன்று குவிப்பதே எனக்கு மிக விருப்பமானது என்றார். 7. இந்த போரில் உக்காஷா இப்னு மிஹ்சன் அல் அஸ்வதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாள் ஒடிந்து விடவே அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரக்கிளை ஒன்றை கொடுத்து, உக்காஷாவே, இதன் மூலம் நீர் போரிடுவீராக என்றார்கள். உக்காஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அந்த மரக்கிளையை வாங்கியவுடன் அந்த மரக்கிளை உறுதிமிக்க நீண்ட ஒரு வாளாக மாறியது. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி கொடுக்கும் வரை அந்த வாளால் உக்காஷா போரிட்டார். அந்த வாளுக்கு அல் அவுன், உதவி என்று பெயர் கூறப்பட்டது. இந்த வாளை மற்றும் பல போர்களில் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தினார்கள். இறுதியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முசைலமாவுடன் நடந்த போரில் உக்காஷா வீரமரணம் எய்தினார்கள். 8. போர் முடிந்ததற்கு பின்பு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தனது சகோதரர் அபு அஜீஸ் இப்னு உமைரை பார்த்தார்கள். இவர் முஸ்லிம்களுக்கு எதிராக போர்க்களத்தில் கலந்திருந்தார். மதினாவாசிகளில் ஒருவர் அவரது இரு கைகளையும் கட்டி கொண்டிருந்தார். அதை பார்த்த முஸ்அப் அவரிடம், நீங்கள் அவரை நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள், இவரது தாய் மிகுந்த செல்வமுடையவர், உங்களிடமிருந்து இவரை அதிக கிரயம் கொடுத்து விடுவிப்பார் என்றார்கள். இதை கேட்ட அவரது சகோதரர், எனது சகோதரனே, இதுதான் நீ எனக்காக செய்யும் பரிந்துரையா என்றார். அதற்கு முஸ்அப், இவர்தான் எனது சகோதரர், நீ அல்ல என்றார்கள். 9. இணை வைப்பவர்களின் பிணங்கள் கிணற்றில் போடப்பட்டன.
உத்பா இப்னு ரபியாவின் பிணத்தை கிணற்றில் போடுவதற்காக இழுத்து வரும்போது அதை பார்த்து அவனது மகனார் அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மிகுந்த கவலை அடைந்தார்கள். அதனால் அவரது முகமே மாறியது. அதை கவனித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமது தகப்பனுக்காக நீ கவலை கொள்கிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹுவின் மீது சத்தியமாக அப்படி இல்லை, அல்லாஹுவின் தூதரே, எனது தகப்பனின் விஷயத்திலும் அவர் கொலை செய்யப்பட்டதிலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் எனது தந்தை நல்ல அறிவும் புத்தியும் சிறப்பும் உடையவர், அவருக்கு இஸ்லாமின் நேர்வழி கிடைத்துவிடும் என்று ஆதரவு வைத்திருந்தேன். ஆனால் அப்படி கிடைக்கவில்லை. எனது இந்த ஆதரவுக்கு பின் அவர் நிராகரிப்பில் மரணித்ததை நினைத்தே நான் கவலை அடைந்தேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ஹுதைஃபாவை உயர்வாக பேசி அவருக்காக பிரார்த்தனையும் செய்தார்கள். இரு தரப்பிலும் கொல்லப்பட்டவர்கள். இந்த போர் இறை நிராகரிப்பாளர்களுக்கு பெரிய தோல்வியாகவும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பெரிய வெற்றியாகவும் முடிந்தது. இந்த போரில் முஸ்லிம்களில் முஹாஜிர்கள், அதாவது மக்காவாசிகள் 6 நபர்களும், அன்சாரிகள் மதீனாவாசிகள் 8 நபர்களுமாக மொத்தம் 14 நபர்கள் வீரமரணம் எய்தினார்கள். இணை வைப்பவர்களுக்கு மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டன. அவர்களில் 70 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். 70 நபர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் மூத்த தலைவர்களாகவும் தளபதிகளாகவும் இருந்தார்கள். போர் முடிந்து புறப்படும் முன் எதிரிகளில் கொல்லப்பட்டவர்களுக்கு அருகில் நின்று, நீங்கள் உங்களது இறை தூதருக்கு மிக கெட்ட உறவினராக இருந்தீர்கள், நீங்கள் என்னை பொய்ப்பித்தீர்கள், மற்றவர்கள் என்னை மெய்ப்படுத்தினார்கள், நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள், மற்றவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள், நீங்கள் என்னை ஊரை விட்டு வெளியேற்றினீர்கள், மற்றவர்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளை கிணங்க அவர்கள் அனைவரும் பத்ரின் கிணறுகளில் ஒரு கிணற்றில் போடப்பட்டார்கள். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பத்ரு போரன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 குறைஷி தலைவர்களின் சடலங்களை நாற்றம் பிடித்த கிணற்றில் வீசி எறியும்படி கட்டளையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் வெற்றி பெற்றால் அந்த இடத்தில் 3 நாட்கள் தங்குவார்கள். அவ்வாறே பத்ரு போர் முடிந்த பின் அந்த இடத்தில் 3 நாட்கள் தங்கினார்கள். 3வது நாள் தனது வாகனத்தை தயார் செய்ய கூறினார்கள். தனது தோழர்களுடன் எதிரிகளின் சடலங்கள் போடப்பட்ட கிணற்றுக்கு அருகில் நின்று அவர்களை அவர்களது தகப்பனாருடைய பெயருடன் அழைத்து, இன்னாரின் மகன் இன்னாரே, இன்னாரின் மகன் இன்னாரே, முன்பே அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டிருந்தால் இப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாமே. நிச்சயமாக எங்களது இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் உண்மையாக பெற்றோம். உங்களது இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை உண்மையாக நீங்கள் பெற்றீர்களா என்றார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் தூதரே, உயிரற்ற சடலங்களிடம் என்ன பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் கூறுவதை அவர்களை விட நீங்கள் அதிகம் கேட்கும் திறன் உள்ளவர்களாக இல்லை என்றார்கள். மற்றொரு அறிவிப்பில், அவர்களை விட நீங்கள் கேட்கும் திறன் அதிகமுடையவர்களாக இல்லை, ஆனால் அவர்களால் பதில் தர முடியாது என்றார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம். தோல்வியை மக்கா அறிகிறது. பத்ர் மைதானத்திலிருந்து இணை வைப்பவர்கள் விரண்டோடினார்கள். பள்ளத்தாக்குகளிலும் மலை கணவாய்களிலும் சிதறினார்கள். மக்காவின் பாதையை பயத்துடனே முன்னோக்கினார்கள். வெட்கத்தால் மக்காவிற்குள் நுழைவதற்கே யோசித்தார்கள். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், குறைஷிகளுக்கு ஏற்பட்ட நிலையை முதலில் மக்காவாசிகளுக்கு சொல்லியவர் ஹைசுமான் இப்னு அப்துல்லா குஜாயி என்பவர்தான். இவரிடம் மக்காவாசிகள் என்ன செய்தியுடன் வந்திருக்கிறாய் என்றார்கள். அதற்கு அவர், உத்பா இப்னு ரபியா, ஷைபா இப்னு ரபியா, அபுல் ஹிக்கம் இப்னு ஹிஷாம், உமையா இப்னு கலஃப், இன்னும் பல குறைஷி தலைவர்களும் கொல்லப்பட்டார்கள் என்று பல குறைஷி தலைவர்களின் பெயர்களை வரிசையாக குறிப்பிட்டார். காபாவில் ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு அருகில் அமர்ந்திருந்த சஃப்வான் இப்னு உமையா, அல்லாஹுவின் மீது ஆணையாக இவனுக்கு புத்தி சரியில்லை, இவனை சோதித்து பார்ப்போம், இவனிடம் நான் இப்போது எங்கே இருக்கிறேன் என்று கேளுங்கள், சரியாக கூறுகிறானா என பார்ப்போம் என்றார். அதேபோல் மக்கள் சஃப்வான் இப்னு உமையா எங்கே இருக்கிறார் என்று ஹைசுமானிடம் வினவினார்கள். அதற்கு அவர், இதோ சஃப்வான் அஜ்ருல் அஸ்வத்திற்கு அருகில் அமர்ந்திருக்கிறார், அல்லாஹுவின் மீது ஆணையாக இவரது தந்தையும் இவரது சகோதரரும் கொல்லப்படுவதை நான் பார்த்தேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமை அபு ராபி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் ஆரம்பத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அடிமையாக இருந்தேன். அப்பாஸ் அவர்கள் வீட்டில் அனைவரும் இஸ்லாமை ஏற்றிருந்தார்கள். அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் நான் ஆக அனைவரும் இஸ்லாமை ஏற்றிருந்தோம். ஆனால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் முஸ்லிமானதை மறைத்திருந்தார். அபுலஹப் பத்ரில் கலந்து கொள்ளாமல் மக்காவில் தங்கியிருந்தான்.
பத்ருடைய செய்தியினால் அல்லாஹ் அவனது அகம்பாவத்தை அழித்து அவனை அவமானப்படுத்தினான். அச்செய்தியினால் எங்கள் உள்ளத்தில் துணிவும் வலிமையும் பிறந்தது. ஆனால் நானோ ஒரு பலவீனமானவன். ஜம்ஜம் கிணற்றுக்கு அருகிலுள்ள அறையில் அமர்ந்து அம்புகள் செய்வது எனது தொழிலாக இருந்தது. ஒரு நாள் நான் அம்புகள் செய்வதில் ஈடுபட்டிருந்தேன். உம்முல் ஃபதுல் எனக்கு அருகில் அமர்ந்திருந்தார். பத்ரிலிருந்து வந்த செய்தியால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருந்தோம். அது சமயம் அபுலஹப் தனது கால்களை மிக மோசமாக பூமியில் தேய்த்தவனாக வந்து எங்களது அறையின் ஓரத்தில் அமர்ந்தான். அவனது முதுகு எனது முதுகை பார்த்தவாறு இருந்தது. அப்போது இதோ அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப் வருகிறார் என்று மக்கள் கூறினார்கள். அபுலஹப் அபு சுஃபியானிடம், எனக்கு அருகில் வா, உன்னிடம் உண்மையான செய்திகள் இருக்கலாம் என்று கூறினான். அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ் அபுலஹபுக்கு அருகில் வந்து அமர்ந்தார். மக்கள் அவரை சுற்றி நின்று கொண்டார்கள். அபு சுஃபியானிடம் அபுலஹப், எனது சகோதரரின் மகனே, மக்களின் செய்தி என்னவானது என்றான். அதற்கு அபு சுஃபியான், முஸ்லிம்களை நாங்கள் சந்தித்த போது அவர்களுக்கு எங்களது புஜங்களை தந்தோம். முஸ்லிம்கள் நாடியவாறு எங்களை கொன்றார்கள், நாடியவாறு எங்களை சிறைபிடித்தார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக நமது மக்கள் இந்த அளவு பலம் இழந்ததற்கு நான் அவர்களை குறை கூறவில்லை. வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் சிறந்த குதிரைகளின் மீது வீற்றிருந்த வெள்ளை நிறத்தில் பலரை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை. எங்களால் அவர்களை எதிர்க்கவும் முடியவில்லை என்று கூறினார். அபு ராபி ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து கூறுகிறார், நான் அறையின் ஓரத்தை விலக்கி அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்கள் வானவர்கள் என்றேன். இதை கேட்ட அபுலஹப் தன் கையை உயர்த்தி எனது கன்னத்தில் கடுமையாக அறைந்தான். நானும் அவன் மீது பாய்ந்தேன். அவனை எதிர்த்தேன். அவன் என்னை தூக்கி பூமியில் வீசினான். பின்பு என் மீது அமர்ந்து என்னை அடித்தான். என்னால் ஒன்றும் செய்ய முடியாத வகையில் நான் வலுவிழந்தவனாக இருந்தேன். எனது நிலையை பார்த்த உம்முல் ஃபதுல் கூடாரத்தின் ஒரு தடியை உருவி பயங்கரமாக அவனது தலையில் அடித்தார். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஏண்டா, இவரது எஜமானன் இல்லாததால் இவரை ஆதரவற்றவர் என்று நீ கருதிவிட்டாயா என்று கேட்டார். அதற்கு பிறகு அங்கிருந்து கேவலப்பட்டு அபுலஹப் எழுந்து சென்றான். இந்த நிகழ்ச்சிக்கு பின் 7 நாட்கள் கழித்து அல்லாஹ் அவனது உடலில் அம்மையை போன்ற ஒரு நோயை ஏற்படுத்தினான். அந்த நோய் அவனை கொன்றது. அதாவது இந்த நோயை அரபியர்கள் மிக துர்க்குறியாக கருதியதால் அவனது பிள்ளைகள் யாரும் அவனுக்கு அருகில் நெருங்கவில்லை. அவன் செத்த பிறகும் அவனை புதைப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. மக்கள் தங்களை பழிப்பார்கள் என்று பயந்தவுடன் ஒரு பெரும் குழியை தோண்டி ஒரு குச்சியால் அவனை அக்குழியில் தள்ளினார்கள். பின்பு தூரத்தில் இருந்து கற்களை எறிந்து அந்த குழியை மூடினார்கள். இவ்வாறுதான் பத்ரு மைதானத்தில் ஏற்பட்ட மாபெரும் தோல்வியின் செய்திகளை மக்கா பெற்றது. இந்த செய்தி அவர்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியது. முஸ்லிம்கள் ஆனந்தமடையக்கூடாது என்பதற்காக கொல்லப்பட்டவர்கள் மீது ஒப்பாரி வைப்பதையும் மக்காவாசிகள் தடை செய்தார்கள். நகைச்சுவை செய்தி ஒன்றை பார்ப்போம். அஸ்வத் இப்னு முத்தலிபின் 3 ஆண் பிள்ளைகளும் பத்ரு போரில் கொல்லப்பட்டார்கள். எனவே அவர்களுக்காக அழ வேண்டுமென்று அவர் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தார். அவருக்கு கண் தெரியாது. ஒரு நாள் ஒப்பாரி வைக்கும் ஒரு பெண்ணின் சப்தத்தை கேட்ட அவர் தனது அடிமையை அனுப்பி, என்ன, ஒப்பாரியிடுவதற்கு அனுமதி கிடைத்து விட்டதா? போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக குறைஷிகள் அழுகிறார்களா என்று பார்த்து வாரும். நான் எனது மகன் அபு ஹக்கீமாவிற்காக அழ வேண்டும். அவனது மரணத்தால் எனது உள்ளம் எரிந்து விட்டது என்று கூறினார். அவரது அடிமை அவரிடம் திரும்பி வந்து, அது தனது ஒட்டகத்தை தொலைத்து விட்ட ஒரு பெண்ணின் அழுகை என்றார். இதனை கேட்ட அஸ்வத் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் இந்த கவிதைகளை படித்தார். அவள் ஒட்டகம் காணவில்லை என அழுகிறாளா? அதற்காக கண் விழித்த தூக்கத்தை துறந்து விட்டாளா? ஒட்டகத்திற்காக அழாதே, விதிகள் ஏமாற்றிய பத்ரு போருக்காக அழு. ஆம், பத்ரின் மீது அழு. ஹுசைஸ் மக்ஜூம் கூட்டத்தினர் மீது அழு. அழ வேண்டுமானால் அக்கீல் மீது அழு. சிங்கங்களின் சிங்கம் ஹாரிஸின் மீது அழு. ஆம், இவர்களுக்காக நீ அழத்தான் வேண்டும். அனைவரையும் நீ பெயர் குறிப்பிட தேவையில்லை. அபு ஹக்கீமுக்கு நிகர் எவரும் இல்லையே, என்ன கேடு! அவர்களுக்கு பிறகு சிலர் தலைவராகிவிட்டார்கள். பத்ரு என்றொரு தினம் இல்லை என்றால் அவர்கள் ஒரு காலம் தலைவர்களாக ஆகியிருக்க முடியாது. வெற்றியை மதினா அறிகிறது. முஸ்லிம்களுக்கு முழு வெற்றி கிடைத்தது. இந்த நற்செய்தி மதினாவாசிகளுக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதினாவின் மேட்டுப்பகுதியில் வசிப்பவர்களுக்கும், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதினாவின் கீழ்ப்பகுதியில் வசிப்பவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள்.
யூதர்களும் நயவஞ்சகர்களும் மதினாவில் பல பொய்யான வதந்திகளை பரப்பினார்கள். நபி கொல்லப்பட்டார் என்று பொய் பிரச்சாரம் செய்தார்கள். நயவஞ்சகரில் ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகமான கஸ்வாவில் ஸைத் இப்னு ஹாரிஸா வருவதை பார்த்து, நிச்சயமாக முஹம்மது கொல்லப்பட்டார், அதற்கு ஆதாரம் இதோ முஹம்மதின் ஒட்டகம், நாங்கள் இதை நன்கு அறிவோம், பயத்தால் என்ன கூறுவதென்றே ஸைதுக்கு தெரியவில்லை, இவர் போரில் தோற்று வருகிறார் என்று உளறினான். 2 தூதர்களும் மதீனாவிற்கு வந்தவுடன் முஸ்லிம்கள் அவர்களை சூழ்ந்து அவர்கள் கூறும் செய்திகளை கேட்டார்கள். முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு உறுதியானவுடன் மகிழ்ச்சி மிகுதியால் தக்பீர், அல்லாஹு அக்பர் முழங்கினார்கள். மதீனாவில் இருந்த முஸ்லிம் தலைவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மகத்தான வெற்றிக்காக வாழ்த்து கூற பத்ரின் பாதையை நோக்கி விரைந்தார்கள். உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது மகள் ருக்கையாவை கவனித்துக் கொள்வதற்காக அவரது கணவராகிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் என்னையும் விட்டு சென்றிருந்தார்கள். ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு இறந்து விடவே அவர்களை அடக்கம் செய்து மண்ணை சமப்படுத்துகையில் பத்ரு போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது. இஸ்லாமிய படை மதீனா புறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிந்த பிறகு பத்ரு மைதானத்தில் 3 நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பு போரில் கிடைத்த பொருட்கள் விஷயத்தில் கருத்து வேற்றுமைகள் எழுந்தன. கருத்து வேற்றுமை பலமாகவே அனைவரும் தங்களிடம் இருக்கும் அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டுமென நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அதற்கிணங்க அனைவரும் தங்கள் வசம் இருந்த அனைத்தையும் நபி அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். பின்பு இந்த பிரச்சனைக்கு தீர்வை அல்லாஹ் குர்ஆனில் கூறினான். இந்த நிகழ்ச்சி பற்றி விரிவாக உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதை கேட்போம். அவர்கள் கூறியதாவது, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பத்ரு போருக்கு சென்றோம். போரில் அல்லாஹ் எதிரிகளை தோற்கடித்து முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்தான். முஸ்லிம்களில் ஒரு சாரார் எதிரிகளை விரட்டி அடிப்பதிலும் அவர்களுடன் எதிர்த்து போரிட்டு அவர்களை கொல்வதிலும் மும்முரமாக இருந்தார்கள். இன்னொரு சாரார் எதிரிகளின் பொருட்களை ஒன்று திரட்டினார்கள். மற்றொரு சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் தாக்காமல் இருக்க அவர்களை சுற்றி பாதுகாத்தார்கள். இரவில் போர் முடிந்து மக்கள் ஒன்று சேர்ந்தபோது பொருட்களை சேகரித்தவர்கள், நாங்கள் தான் பொருட்களை ஒன்று சேர்த்தோம், எனவே அதில் வேறு யாருக்கும் எவ்வித பங்கும் கிடையாது என்றார்கள். எதிரிகளை விரட்டியவர்கள், எங்களை பார்க்கிலும் அதிகமாக உங்களுக்கு அதில் உரிமை இல்லை, நாங்கள் தான் எதிரிகளை துரத்தினோம், தோற்கடித்தோம், எனவே எங்களுக்கே அது உரிமையானது, எங்களை விட நீங்கள் அதற்கு உரிமை உடையவர்களாக இருக்க முடியாது என்றார்கள். நபி அவர்களை பாதுகாக்கும் பணியில் இருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் தாக்கிடுவார்கள் என்ற பயத்தால் நாங்கள் அவர்களை பாதுகாப்பதில் இருந்தோம், எனவேதான் உங்களுடன் எங்களால் செயல்பட முடியவில்லை, ஆகவே எங்களுக்கும் அதில் பங்கு வேண்டும் என்றார்கள். இந்த சர்ச்சைக்குரிய தீர்வை அல்லாஹ் குர்ஆனில் கூறினான். நபியே, அன்ஃபால் என்னும் போரில் கிடைத்த பொருட்களை பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். அதற்கு நீங்கள் கூறுங்கள், அன்ஃபால் அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் சொந்தமானது. ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து அதில் எதையும் மறைத்து கொள்ளாது உங்களுக்கிடையில் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள். உண்மையாகவே நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 8 வசனம் 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்திற்கு ஏற்ப முஸ்லிம்கள் அனைவருக்கும் பொருட்களை பங்கு வைத்தார்கள். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத், முஸ்தத்ரகுல் ஹாக்கிம். பொருட்களை பத்ரு மைதானத்திலேயே பங்கு வைக்கவில்லை, மாறாக அனைத்து பொருட்களையும் ஒன்று சேர்த்து அதற்கு அப்துல்லா இப்னு காபை பொறுப்பாக நியமித்தார்கள். பிறகு பொருட்களுடன் அனைவரையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். செல்லும் வழியில் மலீக் மற்றும் நாசியா என்ற இடங்களுக்கு மத்தியில் உள்ள மணல் மேட்டுக்கருகில் தங்கினார்கள். அங்குதான் போரில் கிடைத்த பொருட்களை பங்கிட்டார்கள். 5இல் 1 பகுதியை அல்லாஹுவிற்காக ஒதுக்கினார்கள். மீதமிருந்த அனைத்தையும் போரில் கலந்த அனைத்து வீரர்களுக்கும் சட்டப்படி பங்கு வைத்தார்கள். பிறகு புறப்பட்டு சஃப்ரா என்ற இடத்தை அடைந்தார்கள். அங்கு நல்லர் இப்னு ஹாரிஸை கொன்று விடுமாறு அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். காரணம், இவன் பத்ரு போரில் எதிரிகளின் கொடியை ஏந்தியவன். இவன் குறைஷி குற்றவாளிகளில் ஒரு பெரும் குற்றவாளி. இஸ்லாமுக்கு எதிராக பெரும் சூழ்ச்சிகள் செய்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் நோவினை செய்தவன். பிறகு இர்குல் லுபியா என்ற இடத்தை அடைந்தபோது உக்பா இப்னு அபு மொயீதையும் கொன்றுவிட ஆசிம் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். சிலர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றும் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உக்பா செய்த தீங்கை பற்றி நாம் முன்பே கூறியிருக்கின்றோம். இவன்தான் நபி அவர்கள் தொழுகையில் இருந்த சமயம் அவர்களின் முதுகில் ஒட்டகத்தின் குடலை போட்டவன். நபி அவர்களை கொலை செய்வதற்காக அவர்களின் கழுத்தை போர்வையால் இறுக்கியவன். அது சமயம்
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறுக்கிட்டு நபி அவர்களை பாதுகாத்தார்கள். அவனை கொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் கட்டளையிட்ட பின்பு அவன் நபி அவர்களிடம், முஹம்மதே, எனது பிள்ளைகள் என்ன ஆவார்கள் என்று கேட்டான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு நெருப்புதான் என்றார்கள். ஆதாரம் சுனன் அபு தாவூத். இந்த இருவரும் இதற்கு முன் செய்த குற்றங்கள் மிக மோசமானவை, மறக்க முடியாதவை. அது மட்டுமல்ல, இவர்கள் தங்களின் குற்றங்களுக்காக வருந்தவும் இல்லை. இவர்களை விடுதலை செய்தால் மீண்டும் இஸ்லாமிற்கு கெடுதிகள் பல செய்வார்கள். எனவே இவர்களை கொல்வது அவசியமான ஒன்றாக இருந்தது. கைதிகளில் இந்த இருவரை தவிர வேறு எவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யவில்லை. வாழ்த்த வந்தவர்கள். 2 தூதர்களின் மூலமாக வெற்றியின் நற்செய்தியை அறிந்தவுடன் முஸ்லிம்களும் அவர்களது தலைவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள். இவர்களின் சந்திப்பு ரவ்ஹா என்ற இடத்தில் நபி அவர்களுடன் நிகழ்ந்தது. அப்போது அவர்களிடம் மதீனாவைச் சேர்ந்த சலமா இப்னு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் எங்களுக்கு எதற்கு வாழ்த்து சொல்கிறீர்கள்? கட்டப்பட்ட ஒட்டகத்தை போன்றிருந்த சொட்டைத்தலை கிழவர்களைத்தான் நாங்கள் போரில் எதிர்கொண்டோம். எனவே எளிதில் அவர்களது கழுத்துகளை அறுத்தோம் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்து, எனது சகோதரரின் மகனே, நீ யாரை அப்படி கூறுகிறாயோ அவர்கள்தான் குறைஷிகளின் தலைவர்கள் என்றார்கள். மதீனாவின் தலைவர்களில் ஒருவரான உசைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்த்து கூறும்போது, அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்கு வெற்றி அளித்து உங்கள் கண்ணை குளிரச் செய்த அல்லாஹுவிற்கு எல்லா புகழும். நீங்கள் எதிரிகளுடன் போர் புரிய நேரிடும் என்று நினைத்து பத்ருக்கு வருவதிலிருந்து நான் பின்வாங்கவில்லை. மாறாக வியாபார கூட்டத்தை தான் நீங்கள் சந்திக்க செல்கிறீர்கள் என்று எண்ணினேன். ஆகையால் தான் உங்களுடன் புறப்படவில்லை. நீங்கள் எதிரிகளை சந்திக்க நேரிடும் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் ஒரு காலம் பின்வாங்கி இருக்க மாட்டேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீர் உண்மையைத்தான் கூறினீர் என்றார்கள். இவ்வாறு பல தலைவர்களின் வாழ்த்துக்களை கேட்டு பதிலளித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைந்தார்கள். பெரும் வெற்றி பெற்று வரும் அவர்களை மதீனாவில் இருந்த எதிரிகளும் மதீனாவை சுற்றியிருந்த எதிரிகளும் அஞ்சினார்கள். இஸ்லாமின் வெற்றியைக் கண்டு அதை உண்மை மார்க்கம் என அறிந்த பலர் மனமுவந்து இஸ்லாமை தழுவினார்கள். மற்றொரு புறம் சில விஷமிகள் வேறு வழியின்றி தாங்களும் இஸ்லாமை தழுவுகிறோம் என்றார்கள். ஆனால் மனதுக்குள் இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் வெறுத்தார்கள். அத்தகையோர்தான் அப்துல்லா இப்னு உபையும் அவனது நண்பர்களும் ஆவார்கள். இந்த நயவஞ்சகர்கள் இஸ்லாமிற்கு செய்த துரோகங்களை இந்த நூலில் அவசியமான இடங்களில் நாம் கூறுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த ஒரு நாள் கழித்து கைதிகள் மதீனாவிற்கு அழைத்து வரப்பட்டார்கள். அவர்களை தங்களது தோழர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என உபதேசித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த உபதேசத்தை செயல்படுத்தும் விதமாக கைதிகளுக்கு ரொட்டிகளை உண்ண கொடுத்து நபி தோழர்கள் பேரித்தம்பழங்களை புசித்தார்கள். கைதிகளின் விவகாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுடன் கைதிகளை பற்றி ஆலோசனை செய்தார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரே, இவர்கள் நமது தந்தை வழி உறவினர்கள், நமது சகோதரர்கள் மற்றும் நெருக்கமான குடும்பத்தார்கள். எனவே இவர்களை கொலை செய்யாமல் இவர்களிடம் ஃபித்யா ஈட்டுத்தொகை பெற்றுக்கொண்டு இவர்களை விடுதலை செய்வோம். நாம் வாங்கும் ஈட்டுத்தொகை இறை நிராகரிப்பாளர்களை எதிர்ப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதிவிரைவில் அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடும். அப்போது இவர்களும் நமக்கு உதவியாளர்களாக மாறுவர் என்று கூறினார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், கத்தாபின் மகனே, நீங்கள் என்ன யோசனை கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹுவின் மீது ஆணையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஆலோசனையை நான் விரும்பவில்லை. மாறாக இவர்களை கொலை செய்வதே எனது யோசனை. எனது இன்ன உறவினரை என்னிடம் கொடுங்கள், அவர் கழுத்தை நான் வெட்டுகிறேன். அக்கீல் இப்னு அபு தாலிபை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கொடுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் கழுத்தை வெட்டட்டும். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவரது இன்ன சகோதரரை கொடுங்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவரது கழுத்தை வெட்டட்டும். இதன் மூலம் இணை வைப்பவர்கள் மீது எங்களது உள்ளத்தில் எந்த பிரியமும் இல்லை என்று அல்லாஹ் தெரிந்து கொள்வான். அது மட்டுமா, இப்போது கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் குறைஷிகளின் தலைவர்களும் அவர்களை வழிநடத்தும் கொடுங்கோலர்களும் ஆவார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி முடித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்று கைதிகளிடம் ஈட்டுத்தொகை பெற்று உரிமையிட்டார்கள், விடுதலை செய்தார்கள். ஈட்டுத்தொகை 1000 வெள்ளி நாணயங்களிலிருந்து 4000 வெள்ளி நாணயங்கள் வரை நிர்ணயிக்கப்பட்டது. மக்காவாசிகள் எழுத படிக்க தெரிந்தவர்கள், மதீனாவாசிகளுக்கு எழுத படிக்க தெரியாது. எனவே ஈட்டுத்தொகை கொடுக்க இயலாத மக்காவாசிகள் மதீனாவைச் சேர்ந்த 10 சிறுவர்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என பணிக்கப்பட்டார்கள். அவ்வாறு சிறுவர்களுக்கு நன்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தவுடன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்,
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். நான் கூறியதை விரும்பவில்லை. எனவே கைதிகளிடம் ஈட்டுத்தொகை பெற்று உரிமையிட்டார்கள். அதற்கு அடுத்த நாள் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுதவர்களாக இருந்தார்கள். நான், அல்லாஹ்வின் தூதரே, நீங்களும் உங்களது தோழரும் ஏன் அழுகிறீர்கள்? அழுகைக்குரிய செய்தி எதுவும் இருப்பின் முடிந்தால் நானும் அழுகிறேன், முடியவில்லை என்றால் நீங்கள் அழுவதற்காக நானும் அழ முயற்சி செய்கிறேன் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈட்டுத்தொகை வாங்கியதின் காரணமாக உமது தோழர்களுக்கு ஏற்பட்டதை எண்ணி நான் அழுகிறேன். அருகில் உள்ள ஒரு மரத்தை சுட்டி காண்பித்து, இந்த மரத்தை விட நெருக்கமாக அவர்களுக்குரிய வேதனை எனக்கு காண்பிக்கப்பட்டது என்றார்கள். இது தொடர்பாகவே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் அழித்தொழிக்க வந்த எதிரிகளை கொன்று குவிக்கும் வரை அவர்களை கைதியாக்குவது இறை தூதருக்கு ஆகுமானதல்ல. நீங்கள் இவ்வுலக பொருளை விரும்புகிறீர்கள், அல்லாஹுவோ உங்களுக்கு மறுமை வாழ்வை விரும்புகிறான். அல்லாஹ் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாகவும் இருக்கின்றான். அல்லாஹுவிடம் பத்ரு போரில் கலந்த முஸ்லிம்களுக்கு மன்னிப்பு உண்டு என்ற விதி ஏற்கனவே உறுதி செய்யப்படாமல் இருப்பின், நீங்கள் பத்ரு போரில் கைதிகளிடமிருந்து ஈட்டுத்தொகை வாங்கியதில் மகத்தானதொரு வேதனை உங்களை பிடித்திருக்கும். அல் குர்ஆன் அத்தியாயம் 8 வசனங்கள் 67, 68. பல கைதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈட்டுத்தொகை இல்லாமலே உரிமையிட்டார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் முத்தலிப் இப்னு ஹந்தப், சைஃபி இப்னு அபு ரிஃபாஆ, அபு இஸ்ஸா ஜுமஹி ஆவர். இந்த அபு இஸ்ஸா உஹது போரிலும் முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டையிட்டான். போரின் இறுதியில் கைதியாக பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதன் விவரம் இன்ஷா அல்லாஹ் பின்னர் வர இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் அபுல் ஆசும் கைதிகளில் இருந்தார். அவரை விடுவிப்பதற்காக நபி அவர்களின் மகளார் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தனது தாய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தனக்களித்த மாலையை ஈட்டுத் தொகையாக அனுப்பினார்கள். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மாலையை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உள்ளம் இறங்கியது. தங்களது தோழர்களிடம் அபுல் ஆசை ஈட்டுத் தொகையின்றி விடுதலையிட அனுமதி கேட்டார்கள். தோழர்களும் அனுமதி தர மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவிற்கு வர அனுமதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவரை விடுதலை செய்தார்கள். அவர் மக்கா சென்ற பிறகு ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனா அனுப்பினார். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வர ஸைத் இப்னு ஹாரிசாவையும் மற்றும் ஒரு அன்சாரி தோழரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். அவர்களிடம், நீங்கள் பத்தன் யஜூஜ் என்ற இடத்தில் தங்கியிருங்கள், ஜைனப் அந்த இடத்தை அடைந்தவுடன் அங்கிருந்து அவரை அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். அந்த இருவரும் அவ்வாறே சென்று ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வந்தார்கள். ஜைனப் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா சென்ற வரலாறு மிக துயரமான நிகழ்ச்சியாகும். இந்த பயணத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல் கேட்போரின் உள்ளங்களை உருக்கிவிடும். கைதிகளில் சுஹைல் இப்னு அம்ர் என்பவரும் இருந்தார். இவர் இலக்கிய நயத்துடன் பேசும் புகழ்பெற்ற பேச்சாளர். சில சமயங்களில் இஸ்லாமிற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். எனவே அல்லாஹ்வின் தூதரே, இவனது 2 முன் பற்களை கழற்றி விடுங்கள், இவன் அதிகம் பேசுகிறான், இனிமேல் உங்களுக்கு எதிராக இவன் எந்த பிரசங்கமும் செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். உறுப்புகளை சிதைப்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கூடாது என்பதற்காகவும் மறுமையில் அல்லாஹ்வின் தண்டனையை பயந்தும் நபி அவர்கள் உமரின் இக்கோரிக்கையை நிராகரித்தார்கள். இந்த போருக்கு பின் உம்ரா செய்வதற்காக சென்ற சாத் இப்னு நுக்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபு சுஃபியான் மக்காவில் சிறைப்பிடித்துக் கொண்டார். அபு சுஃபியானின் மகன் அம்ரு இப்னு அபு சுஃபியான் பத்ரு போரில் கைது செய்யப்பட்டு முஸ்லிம்கள் வசம் இருந்தார். சாதை விடுவிப்பதற்காக அம்ரை அபு சுஃபியானிடம் சில முஸ்லிம்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அபு சுஃபியானும் தனது மகன் அம்ரு கிடைத்தவுடன் சாதை விடுதலை செய்தார். இப்போர் குறித்து குர்ஆன். இப்போரை விவரித்து குர்ஆனில் அல் அன்ஃபால் என்ற அத்தியாயம் இறக்கப்பட்டது. நாம் கூறுவது சரியானால் இந்த அத்தியாயம் இப்போரை பற்றிய இறை விமர்சனம் என்று கூறலாம். வெற்றி பெற்ற பிறகு அரசர்களும் தளபதிகளும் போரை பற்றி கூறும் விமர்சனங்களிலிருந்து இந்த இறை விமர்சனம் முற்றிலும் மாறுபட்டதாக அமைந்துள்ளது. முதலாவதாக, முஸ்லிம்களுக்கு அவர்களிடம் இருந்த சில ஒழுக்க குறைவுகளை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். அதற்கு காரணம், முஸ்லிம்கள் தங்கள் ஆன்மாக்களை உயர் பண்புகளால் முழுமை பெறச் செய்ய வேண்டும், குறைகளிலிருந்து தூய்மைப்படுத்த வேண்டும், மிக உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்பதே. இரண்டாவதாக, முஸ்லிம்கள் தங்களது வீரம் மற்றும் துணிவை பார்த்து
தற்பெருமைக்கு ஆளாகிவிடக் கூடாது. மாறாக அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும், தனக்கும் தனது தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகவே தான் முஸ்லிம்களுக்கு மறைவிலிருந்து செய்த உதவியை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். மூன்றாவதாக, இந்த ஆபத்தான போரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த லட்சியங்களையும் நோக்கங்களையும் முன்னிட்டு சந்தித்தார்களோ அவற்றை விரிவாக அல்லாஹ் கூறுகிறான். அதன் பிறகு போர்களில் வெற்றி பெற காரணமாக அமையும் தன்மைகளையும் குணங்களையும் முஸ்லிம்களுக்கு குறிப்பிடுகிறான். நான்காவதாக, இணை வைப்பவர்கள், நயவஞ்சகர்கள், யூதர்கள், போரில் கைது செய்யப்பட்டவர்கள் ஆகியோருக்கு அல்லாஹ் அறிவுரை கூறுகிறான். சத்தியத்திற்கு பணிந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அந்த அறிவுரை. ஐந்தாவதாக, போரில் கிடைக்கும் வெற்றி பொருட்கள் தொடர்பான சட்டங்களை முஸ்லிம்களுக்கு விவரிக்கின்றான். ஆறாவதாக, போரிடுவது அல்லது சமாதானம் செய்து கொள்வது ஆகிய இந்த இரண்டின் அடிப்படைகள் மற்றும் சட்டங்களை முஸ்லிம்களுக்கு விவரிக்கின்றான். அத்தகைய ஒரு காலகட்டத்தை அப்போது இஸ்லாமிய அழைப்பு பணி அடைந்து விட்டது என்பதே அதற்கு காரணம். அதன் மூலமே முஸ்லிம்கள் புரியும் போருக்கும் அறியாமை கால மக்கள் செய்த போருக்கும் வேறுபாடு ஏற்படும். முஸ்லிம்கள் பிறரை பார்க்கிலும் தனித்தன்மை பெற்று குணத்திலும் பண்பிலும் மேலோங்கி விளங்குவார்கள். மேலும் உலக மக்கள் இஸ்லாமை ஒரு தத்துவ சிந்தனையாக சித்தாந்தமாக மட்டும் பார்க்காமல் தான் அழைக்கும் அடிப்படைகளை கொண்டு தன்னை சார்ந்தோரை பண்பட செய்யும் ஒரு வாழ்க்கை நெறியாக இஸ்லாமை பார்ப்பார்கள். ஏழாவதாக, இஸ்லாமிய நாட்டுக்குரிய அடிப்படை சட்டங்களை அல்லாஹ் நிர்ணயிக்கின்றான். அதாவது இஸ்லாமிய அரசாங்கத்திற்குள் வாழும் முஸ்லிம்களுக்கும் அதற்கு வெளியில் வாழும் முஸ்லிம்களுக்கும் இடையில் சட்ட வித்தியாசங்கள் உள்ளன என்பதே அது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஜகாத்துல் ஃபித்ர் எனப்படும் நோன்பு பெருநாள் கொடையும் அந்த ஆண்டுதான் கடமையாக்கப்பட்டது. இதர பொருட்களுக்குரிய ஜகாத் எனப்படும் மார்க்க வரிகளின் அளவுகளும் இந்த ஆண்டுதான் விவரிக்கப்பட்டன. இந்த பூமியில் பயணித்து பொருள் ஈட்ட முடியாமல் சிரமத்தில் வாடி வதங்கிய பெரும்பாலான ஏழை முஹாஜிர்களின் மதினாவில் வாழும் மக்கா முஸ்லிம்களின் பொருளாதார சுமையை எளிதாக்கியது. பத்ரு போரில் கிடைத்த மாபெரும் வெற்றிக்கு பின் ஹிஜ்ரி 2 ஷவ்வால் மாதத்தில் கொண்டாடிய நோன்பு பெருநாளே முஸ்லிம்களுக்கு தங்கள் வாழ்நாளில் கிடைத்த பெருநாட்களில் முந்தியதும் மிகச் சிறந்ததுமாகும். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி எனும் கிரீடத்தை அணிவித்த பின்பு அவர்களுக்கு அவன் வழங்கிய இந்த பெருநாள் எவ்வளவு அதிசயத்தக்கது. தங்களது இல்லங்களிலிருந்து வெளியேறி அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே என்று சப்தமிட்டு கூறியவர்களாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் தொழுத அந்த தொழுகையின் காட்சிதான் எவ்வளவு அற்புதமானது. அல்லாஹுவின் உதவியையும் அளவிலா அருளையும் பெற்ற முஸ்லிம்களின் உள்ளங்கள் அல்லாஹுவின் மீது அன்பு கொண்டன. அவனது நேசத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள துடியாய் துடித்தன. இதைத்தான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் நினைவூட்டுகிறான். நீங்கள் பூமியில் மக்காவில் வலுவிழந்த வெகு குறைந்த தொகையினராக இருந்து உங்களை எந்த மனிதரும் எந்த நேரத்திலும் பலவந்தமாக திடீரென தாக்கி விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அவன் உங்களுக்கு மதினாவில் இடமளித்து தன் உதவியை கொண்டு உங்களை பலப்படுத்தினான். மேலும் நல்ல உணவுகளை உங்களுக்கு அளித்ததையும் நினைத்து பாருங்கள். இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக. அல் குர்ஆன் அத்தியாயம் 8 வசனம் 26.